வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் ரோம் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க ஸ்வீட் ஹார்ட் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காரு ரியோ ராஜ் அவர்கள் அண்ட் கோபிகா ரமேஷ் அவர்கள். அருணாச்சலேஸ்வரன் பண்ணியிருக்காரு, அப்புறம் கிங்ஸ்லி, இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஸ்வினித் சுகுமார் அவர்கள். ஸோ இந்த ரோம் ட்ராமா எப்படி இருந்திருக்கு, இந்த ட்ரைலர் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆக்சுவலி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. லைக் வந்து டாடா படம் மாதிரி, அப்புறம் வந்து பேச்சுலர், இதெல்லாம் நிறைய படங்களை பார்த்த மாதிரியே இருக்குது. இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான கொஸ்டினோட தான் இந்த படம் வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது, உண்மையாகவே அந்த மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்றத டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஆக்சுவலி ஒரு லவ்வர்ஸ் ஒரு பென்ஃபால் வந்து கேம் விளையாண்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அந்த கான்வர்சேஷனில் ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுது. பிரேக்கப் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, இது மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, சிம்டம்ஸ் இருக்குது, நீ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிப் கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணும் பையனுமே மாட்டிட்டாங்க ஃபேமிலியில். ஸோ மாட்டிட்டனால பொண்ணை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி ஸ்ட்ரிப்லாம் கொண்டு வர பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேரண்டிங்கை கொண்டு வர போகிறாங்களா இல்லை அபார்ஷன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் கூட்டாது. எஸ்பெஷலி சினிமோகிராஃபி ஒரு ரிச்னஸ் ஃபீலை கொடுக்குறது. அதேமாதிரி படம் ஃபுல்லாகவே இந்த லைட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அந்த வே ஆஃப் அந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் ஒரு மாதிரி ரிச் லுக்காகவும் நல்லா ப்ரொடக்ஷன் வேல்யூ அதை பூஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி எடிட்டிங் ஒர்க் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியராக கதையை சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் லீனியர் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயே அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய குழப்பங்கள் இருந்தது. பட் அதை வந்து அழகாக எடிட்டர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு போதுமானதாக இல்லை. அதேமாதிரி பாடல்களும் சரி பெருசாக போதுமானதாக அளவாக இல்லை. ஒரே ஒரு பாட்டு ஐல் பி தேர் ஃபார் யூ, அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செப்பரேட் ஆல்பம் சாங்கு. அது வந்து பழைய சாங், அதனால தான் இப்போது அது ஒர்க் அவுட் ஆகிருக்க தவிர்த்து அந்த பாட்டு மற்றபடி படத்தில் இருக்கிற எந்த ஒரு பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. உண்மையாகவே இது இவன் தான் மியூசிக் போடாரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த படத்தில் பாட்டும் சரி இல்லை மியூசிக் கேட்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபீல் தான் இருந்தது. எப்படி இந்த யுவன் சங்கர் ராஜன் எப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. ஏதோ வேண்டா வெறுப்பாக மியூசிக் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் யோசிச்சிருந்தா அது நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நான் லீனியராக சொல்லப்பட்ட விதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. நான் லீனியர் நிறைய இடங்களில் அந்த டைம் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றி சொல்லிட்டு நான் லீனியராக சொல்லுங்கள். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜாக போயிருந்தது. அதுவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இழுப்பறியாக இருந்தது. படத்தோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இதை நோக்கி தான் நகர போகிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் இப்படி போய் தான் முடிய போகுது. ஹீரோ வந்து சில விஷயங்களை வந்து தன்னுடைய பிரச்சனைகளை உணர்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுது. அதேமாதிரி படம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம டாடா படம் பார்க்குறோமா இல்லை ஒரு பேச்சுலர் படம் பார்க்குறோமா இல்லை ஆதலால் காதல் சேவியர் படம் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி அந்த படங்கள்லேருந்து சில மிஸ்ஸான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து மொத்தமாக ஒரு பண்டில் போட்டு வச்ச படம் மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ புதுவிதமான விஷயம் அப்படின்னு கேட்டால் அந்த நாளினா சொல்லப்பட்டதும் அதுமாதிரி ஸ்க்ரீன் பிளே கொடுக்கப்பட்ட விதம் தான் இந்த படத்தில் புதுவிதம். அதுமாதிரி இவங்க வந்து ஒரு விஷயம் டாபிக் வச்சு பேசுகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபார்ஷன்ன்றது ரொம்ப தப்பு, அபார்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. அது எல்லோரும் டிபெண்ட்ஸ் ஆன பர்சன், அதாவது அந்த குழந்தை பெற்றவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது. இது வந்து ஒரு ஆர்குமெண்டலாக கொண்டு வரும்போது இது வந்து பெருசாக எனக்கு எடுபடலை. இது ஆர்குமெண்டலாக கொண்டு வர்றதும் சரி இது வந்து கரெக்டாகவும் தோணலை. ஏன்னா அது சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி ஏற்றுக்கிறவங்க. ஏதோ நம்ம வந்து குழந்தைய வச்சுக்கிட்டோம் அதனால் பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் தான் இந்த படம் புஷ் பண்ணதும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அது அவங்கவுங்களோட விருப்பம். அந்த அபார்ஷன் அந்த பிள்ளையை தாங்கிறோட மதரை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க தான் அதுக்கான உரிமையாளர். ஸோ அவங்க தான் அதை வந்து டிசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த டிசிஷனை பற்றி படத்தில் பேசாமல் இவங்க ஃபுல்லாகவே வந்து அபார்ஷன்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் இதாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெமினிசம் பேசப்படுது, ஆனால் ஃபெமினிசம் இந்த விஷயத்தில் பேசுகிறது கொஞ்சம் கரெக்டாக இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட நடிகர்கள் ரியோ ராஜோட மெச்சூரிட்டி லெவல், அதாவது நடிப்பில் அவரோட மெச்சூரிட்டி லெவல் இந்த படத்தில் நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அர்ஜுன் ரெட்டியோட அந்த சிம்பாலிக்லாம் நிறைய தெரியுது. பட் போக அவரோட ரியலைசேஷன் ஆகிற சிச்சுவேஷன் அதுமாதிரி சென்சிபிளான சீக்வன்ஸில் அவருடைய நடிப்புலாம் ரொம்ப அட்டகாசமாக தான், அது பாராட்டக்கூடியது. இன்னுமே நிறைய படங்கள் அவர் நிறைய சென்சிபிளான மூவிஸ் நிறைய பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு. அண்ட் கோபிகா ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக அந்த லவ் பிரேக்கப் சீன்ஸ், அது மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற சீன்ஸ், அது மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாட்ட எடுத்தறிஞ்சு பேசுகிற சீன்ஸ், அந்த சீன்ஸ்லாம் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பாராட்டலாம். ஆனாலும் அந்த லவ் மேக்கிங் சீன்ஸில் கொஞ்சம் ட்ரபிள் ஆகிறாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்றது அது ஸ்க்ரீனில் தெரியுது. அண்ட் அருணாச்சலேஸ்வர் தான் இந்த படத்தினுடைய நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக நினைக்கிறேன். அவருடைய காமெடிஸ் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து காமெடி கொஞ்சம்
கஷ்டப்பட்டு புகுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தாலுமே அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கும் சரி, அவர் வே ஆஃப் அடுத்தடுத்து கவுண்டரும் சரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலி படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் படத்தில் வந்து காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படி தான் சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் லைக் வந்து ரியோ ராஜ் அவர்களுடைய அக்கா வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த அருணாச்சலேஸ்வரோட லவ்வராக இருக்கட்டும், அது மாதிரி முக்கியமாக இந்த படத்தில் வில்லுங்க யார் தெரியுமா? சின்ன பசங்க தான். ஸோ அந்த சின்ன பசங்கள் கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சரி, அது ரொம்ப அந்த படம் அதாவது படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும், என்னடா இப்படி இருக்குங்க சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மற்ற சக நடிகர்கள் எல்லாமே சரி போட்டி போட்டு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் மைனஸாக இன்னும் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட லென்த்து, அதுமாதிரி இந்த படத்தில் ஏன் நான் லீனியராக கதை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் மேபி இந்த ஒரே லைனில் சொன்னால் படம் பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காதோ அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. பட் நான் லீனியராக சொல்லி அதுக்கு ஒரு டைம் மாதிரி கழிச்சு, அதாவது 6:41 அது மாதிரி 2:31 அது மாதிரி எதுக்கு அந்த 1:1 ஆட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்கணும். அதனால் வேல்யூ என்ன? ஐ மீன் இப்போ ஒரு 6 மணிக்கு போகிறது 5 மணிக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ 6:41 அப்படின்னு போடுறதுக்கான வேல்யூ என்ன, அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகுது. ஐ மீன் நான் லீனியராக, அதாவது 12 ஹவர்ஸில் நடக்கக்கூடிய கதை தான் இது. 12 ஹவர்ஸில் நான் லீனியராக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த நான் லீனியரே ஒரு கடத்தில் வந்து நம்மளுக்கு வந்து டயர்னஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓரளவு புரிஞ்சிருது. செகண்ட் ஹாஃபில் வந்து நான் லீனியராக சொல்கிறன்ற பேரில் வந்து ரொம்ப பழசு புதுசு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி நகத்தை தெரியாமல் நகத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது கொஞ்சம் வேறு மாதிரியாக ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டெலிவரி பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு டைம் பாஸ் மூவியாக தான் நான் கருதுறேன். ஐ மீன் லைக் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸ்டே வித் மீ FTFS with மோஹி.